நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய திருப்பெரும் கருணையினால் இன்றைக்கி அடுத்த திருவிளையாடலை நாம் சிந்திக்கிறோம். நட்போடு விளையாட்டு என்ற தலைப்பில் இன்றைய திருவிளையாடல். முருகனார் சுவாமிகள் பகவானுடைய நிழல் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஒரு நண்பர்களுக்குள்ளே எப்படி பேசி போகலாம் அந்த மாதிரி தான் அவளுக்குள்ள பழக்க வழக்கங்கள்லாம். ரொம்ப சகஜமாக பேசுவார் முருகனார் பகவான்கிட்ட. நாமெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி. பகவான் ஒரு நாள் சட்னி அரைக்கிறதுக்காக ஆட்டுக்கல் பக்கம் போனார். முருகனார் அவரும் பின்னாலேயே போயிட்டார். பகவான் ஆட்டுக்கல் பக்கத்தில் போய் உட்கார்ந்த உடனே முருகனார் சொன்னார், நான் அரைக்கிறேனே அப்படின்னார். சரி, இங்கே அரைங்கோ, நான் தள்ளி கொடுக்குறேன் அப்படின்னார் பகவான். ஒரு அரைக்க ஆரம்பித்தார். பகவான் தள்ளி கொடுக்க ஆரம்பித்தார். பகவான் மலை மேலே இருந்த காலத்தில் நடந்ததெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறார். நிறைய பேர் என்கிட்ட கேட்பா, பகவானுக்கு தான் மனசு கிடையாது, பகவானுக்கு நினைப்புன்றதே கிடையாது, அப்புறம் எப்படி பகவான் அதெல்லாம் நினச்சிண்டு பழசெல்லாம் ப்ரூடிங் ஓவர் த பாஸ்ட் எப்படி வரும்? பாஸ்ட் கிடையாது, ப்ரெசன்ட் கிடையாது, ஃப்யூச்சர் கிடையாது, அது எப்போவுமே இருப்பு நிலையில் பகவான் இருக்கார், அவருக்கு மனசெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன புரியலையே அப்படின்வான். இந்த நீர் குமிழி மழை பெஞ்சதுன்னா அவங்க நீங்கள் பார்க்கலாம், வெளியில் வரும், நகர்ந்துட்டே இருக்கும், டப்புன்னு வெடிச்சு போயிடும். உத்து பார்த்தேன்னா அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, சுவடே இருக்காது, எந்த அடையாளமும் இருக்காது. பகவானுடைய நினைப்புங்கிறது அதுதான். திடீர்னு வரும், அப்படியே போயிடும், அது எந்த விதமான பாதிப்பையும் அது உருவாக்காது. பகவானுடைய ஸ்திதி அதை நம்ம நிலையிலிருந்து பார்க்கறதால நமக்கு அதெல்லாம் இந்த சந்தேகங்கள்லாம் வருது. ஏன் இப்படி பகவான் சொல்ல 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 முருகனாருக்கு அப்படியே கண்ணை மூடிண்டு பகவான் இருந்த காலங்கள் அப்படி கேட்டுட்டே இருக்கார். கடப்புட அரசுன்னு இருக்கார். பகவானும் வசம் பார்த்து அந்த இதெல்லாம் சட்னிக்குள்ள அதெல்லாம் அந்த சாமான்கள்லாம் உள்ள தள்ளி விட்டுருக்கார். பார்த்தா குழவி கொடப்படான்னு சட்டி நன்னா அரைஞ்சுடுத்து. பகவான் பார்க்குறது, என்னடா அது எல்லாம் அரைஞ்சுடுத்து இவர் உருட்டிகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு சட்னி மேலே தண்ணியை தெளிக்கிற மாதிரி அவர் மூஞ்சியில் தெளிச்சு விட்டார், முருகனார் மூஞ்சியில். முருகனார் என்ன பண்ணிட்டார், இடது கையால் எடுத்து வலது கையில் அரைச்சிட்டு மேலே இருக்க துண்டை வச்சு மூஞ்சியில் துடைச்சிட்டு மறுபடியும் அவருக்கு தான் சட்னியை அரைக்கும் போது தான் தண்ணி தெளிச்சு விட்டுன்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். உடனே பகவான் ஓய், நீர் பாட்டுக்கு குழவியை உருட்டிகிட்டே இருக்கிற, சட்னி அரைஞ்சி கொடுத்து பார்க்கறது இல்லையா அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் பகவான் பார்த்துட்டு இப்படி பகவானை பார்க்குறார். அதாவது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமும் வரும் இந்த திருவிளையாடல், அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள அந்த செயல்களெல்லாம் நம்ம செஞ்சுட்டே தியானத்தில் இருக்கலாம். நான் செய்கிறேன்ற நினப்பு இல்லாமல் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கலாம், உலக துன்பங்களை நாம் எதிர்கொள்ளலாம். அது மாட்டுக்கு நடக்கிறது நடக்கும். தானாக இருந்தால் எல்லாம் தானாக நடக்கும். நான் செய்கிறேன்ற நினப்பு வேண்டாம். அதுதான் பகவான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார், ப்ராக்டிக்கலாக காட்டுறார். அவர் எல்லாத்தையும் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் போய் இவரும் அரைஞ்சுடுத்தா இல்லையான்னு பார்க்காமே அதை பேசியிருக்கலாம். ஆனால் பகவான் அதையும் பார்க்கறது. ஏனென்றால் ஆத்மஸ்வரூபமாக மாறிட்டோம்னா பார்க்காதது எதுவும் இல்லை, பார்க்க முடியாதது எதுவும் இல்லை, பார்த்ததும் எதுவும் இல்லை. எல்லாமே நீர்க்குமிழி மாதிரி தோன்றி 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 மறையும், எந்த வடுவையும் நமக்குள் உண்டாக்குவதில்லை. இதுதான் பகவான் அந்த லயம் கூடாதுன்னு. இப்போ லயிச்சுட்டார் அவர். பகவானுடைய பேச்சில் லயிச்சு தன்னை மறந்த உடனே என்ன செய்கிறோன்றதே மறந்து போயிடுது. பகவான் அதை அலோவ் பண்ண மாட்டார். நீ அந்த ப்ரெசன்ஸில் இருக்கணும், அது என்ன பண்ணுறோன்றது தெரியணும், என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது புரியணும். அதே நேரத்தில் யார் பண்ணுறா நான் அப்படிங்கிற எண்ணத்தையும் நீ விட்டுறணும். கர்த்தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த கர்த்தா நான் அப்படிங்கிறது போயிடணும். இவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் ஒரு சாதாரண மாவு சட்னி அரைக்கிறதுல, அந்த ஆட்டுக்கல்ல உருட்டுறதில் தெரிஞ்சு போயிடுது பாருங்களேன். பகவானுடைய வே சிம்பிளஸ்ட் வே, அதில் கன்ஃபியூஷனுக்கே இடம் இல்லை.
தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.